நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த சில வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 முதல் 6 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று உண்மையாகவே யாராலே சொல்ல முடியும் என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். யாராலே சொல்ல முடியும்? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு என்பதை ஏற்படாது என்று உண்மையாகவே யாராலே சொல்ல முடியும்? யாராலே சொல்ல முடியும்? யாராலே சொல்ல முடியும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்திலே தங்கி, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே தங்கி வாழ்கிறவர்களாலே தான் அப்படி என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அது நிறைவேறுகிறதா, அது பலிக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம் யாருடைய வாழ்க்கையில பலிக்கும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்திலே தங்கி, அவருடைய சமூகத்திலே தங்கி வாழ்கிறவர்களாலே தான் இப்படி என்ன செய்ய முடியும்? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கையிலே தான் இந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். பிறகு 2வது வசனத்தை போன வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வாசிப்போம் 2வது வசனத்தை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனம் மூல பாஷையிலே எப்படி வருகிறது என்பதை நான் போன வாரத்திலே சொன்னேன். எப்படி அங்கே வருகிறது என்று சொன்னால், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அங்கே என்னை படுக்க வைக்கிறார், அங்கே என்னை தூங்க வைக்கிறார் என்று மூல பாஷையிலே வருகிறது. அது மட்டுமல்ல, ஆடுகள் நன்றாக படுத்து தூங்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளுக்கு 4 அடிப்படையான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதை போன வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஆடுகள் நன்றாக படுத்து தூங்க வேண்டும் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே அதற்கு 4 அடிப்படை காரியங்கள், அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால் தான் அவைகள் நன்றாக படுத்து தூங்குமாம். இல்லை என்றால் அது என்ன செய்யாதாம்? தூங்காதாம். முதலாவது காரியம் என்ன? எல்லா விதமான பயங்களும் இவைகளை விட்டு நீங்க வேண்டும். 2வதாக என்ன? ஆடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் நீங்க வேண்டும். 3வது என்ன? ஆடுகளுக்கு பாருங்க, பூச்சிகளுடைய தொல்லைகள், கிருமிகளுடைய தொல்லைகள் நீங்க வேண்டும். 4வது என்ன? ஆடுகளுடைய பாருங்க வயிறு நிரம்பி இருக்க வேண்டும். ஆடுகளுடைய பசி என்ன செய்ய வேண்டும்? நீங்கி இருக்க வேண்டும். பாருங்க, எனவே இந்த 4 அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால் தான் இவைகள் நன்றாக படுத்து தூங்கும். இல்லை என்றால் படுத்து தூங்காது. அது மட்டுமல்ல, இதிலே முதல் காரியத்தை தான் போன வாரத்திலே நாம் பார்த்தோம், அதை நான் விளக்கி சொன்னேன். இன்றைக்கு மீதமுள்ள மற்ற காரியங்களை நாம் பார்ப்போம். 2வது அடிப்படையான தேவை என்ன? 2வது அடிப்படையான தேவை என்ன? 4 அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால் தான் ஆடுகள் நன்றாக படுத்து என்ன செய்யும்? தூங்கும், நிம்மதியாக படுத்து தூங்கும். அதுல ஒரு காரியத்தை போன வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது காரியத்தை, 3வது காரியத்தை நாம் பார்ப்போம். 2வது அடிப்படையான தேவை என்னவென்று சொன்னால், இந்த ஆடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் நீங்க வேண்டும். நீங்கும் போதுதான் இவைகள் நன்றாக படுத்து தூங்கும். இல்லை என்றால் இவைகள் நன்றாக படுத்து தூங்காது, நிம்மதியாக படுத்து தூங்காது. கவனிங்களே, மனித சமுதாயத்தை போலத்தான் ஆடுகளுடைய
சமுதாயம் கூட. பாருங்க, மனிதர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் பயமுறுத்திக் கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் பொல்லாப்பு செய்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் போராடி கொண்டு இருக்கிறார்களோ, பாருங்க, இதை போலத்தான் ஆடுகள் என்ன செய்கிறது? தங்களுக்குள்ளே செய்து கொள்கிறது. கவனிங்களே, மேய்ப்பர்கள் சொல்லுகிறார்கள், நானும் கூட இந்த சிறு வயசுல நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஆடுகளுக்குள்ளே பாத்தீங்கன்னா தாதா மாதிரி சில ஆடுகள் இருக்குமா, ஆட்டு மந்தையில தாதா மாதிரி இருக்கும், பார்த்தாவே தெரியும். அது பார்த்தா வாட்ட சாட்டமா, ரொம்ப உயரமா, கொஞ்சம் தாடியெல்லாம் கூட வளர்ந்துருக்கும். சில ஆடுகளுக்கு கொம்பம் ரொம்ப உயரமா இருக்கும். அது பார்த்தா ரொம்ப தாதா மாதிரி, ரொம்ப ரவுடி மாதிரி. அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும். நைட்ல தூங்குற மற்ற ஆடுகள் போய் என்ன செய்யும்? இது ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். இது என்ன பண்ணுமா? மற்ற ஆடுகளை போய் அரட்டி கொண்டு, மற்ற ஆடுகளை போய் மிரட்டி கொண்டு, அவைகளை முட்டி தள்ளி கொண்டு, அவைகளை மோதிக்கொண்டு, அவைகளை உரசி கொண்டு, அவைகளை பயமுறுத்தி கொண்டு இருக்குமா. அது மட்டும் இல்ல, பாருங்க, எந்த இடம் நல்ல இடம், எந்த இடத்துல படுத்து தூங்குனா நல்ல தூக்கம் வரும் என்பதை இந்த ஆடு தெரிஞ்சு வச்சிருக்கோம். எந்த ஆடு? இந்த தாதா மாதிரி இருக்கக்கூடிய ஆடு தெரிஞ்சு வச்சிருக்கும். பாருங்க, அந்த இடத்துல வேற ஏதாவது ஆடு போய் தப்பி தவிர படுத்துருச்சுன்னா போச்சு, அவ்வளவு தொலைச்சு. அந்த ஆடு அன்னைக்கோட போய் முட்டி மோதி அதை காயப்படுத்தி துரத்தி விட்டு இது போய் என்ன செய்யலாம்? படுத்து தூங்கிக் கொள்ளும். எத்தனைக்கு புரியுது? என்ன பாருங்க, அந்த இடத்த பாருங்க, வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி யாராவது வேற யாரும் எடுத்துக்கொண்டா அதை போய் முட்டி தள்ளி பாருங்க, அங்க போய் என்ன செய்து படுத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஆடு இருக்கும். இது ரேங்க் செகண்ட், அது ரேங்க் ஃபர்ஸ்ட், இது ரேங்க் செகண்ட். இது என்ன பண்ணும்? இது அந்த முதல் ரேங்க்ல உள்ள அந்த ஆடை மாத்திரம் எதுவுமே செய்யாது, தொடாது, அதை டச் பண்ணாது. இது என்ன பண்ணும்? மீதமுள்ள ஆடுகள் என்ன செய்யும்? மிரட்டி கொண்டு அரட்டி கொண்டு அதை போய் முட்டி மோதி கொண்டு இருக்கும். ஆனா அந்த முதல் ஆடு என்ன செய்யாது, தொடாது. ஏன்னா அதுதான் ஹெட்டு மாதிரி, அதான் ரொம்ப ஹெட்டு மாதிரி. பாருங்க, இதை போலதான் ரேங்க் தேர்ட், ரேங்க் ஃபோர்த்லாம் இருக்குது. அதுகளுக்குள்ளேயே எதுக்குள்ள மனுஷர்களை போலவே அதுகளுக்குள்ளேயும் பாருங்க, இப்படி லீடர்ஸ் மாதிரி என்ன செய்யுது? நானும் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நீயா நானா என்ற போட்டி இதெல்லாம் என்ன செய்யுது? இந்த ஆடுகளுக்குள்ளே இருக்கிறது. எனக்கு தான் முதல் மரியாதை, உனக்கு தான் செகண்ட் மரியாதைன்ற மாதிரி ஆடுகளுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்க. எனவே பாருங்க, இந்த ஆடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும்போது என்ன ஆகும் என்று சொன்னால், மற்ற ஆடுகளாலே நிம்மதியாக படுத்து செய்ய முடியாது, தூங்க முடியாது. இந்த 2-3 சண்டை போட்டு கிடக்கும். நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இது சண்டை போடும். இது சண்டை போடுறதுனால மற்ற ஆடுகள் என்ன செய்ய முடியாது, படுத்து நிம்மதியாக தூங்க முடியாது. மற்ற ஆடுகளுக்கு தூக்கம் வராது. எனவே பாருங்க, ஒவ்வொரு ஆடும் பாருங்க மற்ற ஆடுகளை கண்டு பயந்து பாருங்க, சில சமயங்கள்ல ரா முழுவதுமே தூங்காம அந்த இரவு என்ன செய்யுமா? கழித்து விடுமா. தூக்கமே இழந்து போய் ரா முழுவதும் பாருங்க தூக்கத்தை இழந்து விடுமா. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட வேலைகளிலே பாருங்க இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான் என்று சொன்னால், இந்த ஆடுகள் பாருங்க உன்னோட ஒண்ணா முட்டி மோதி கொண்டு காயப்படுத்தி கொண்டு, நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் தான் ஃபர்ஸ்ட், நீ தான் செகண்ட், எனக்கு தான் முதல் மரியாதை, உனக்கு தான் செகண்ட் மரியாதைன்னு சொல்லி இது ஒன்னோட ஒண்ணு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு மற்ற ஆடுகளையும் தூங்க விடாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா? இவன் உள்ள போய் நிப்பானா பாருங்க. இவன் ஒரு கையில என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு குச்சி, கோலும் தடியும் இல்லையா? இவர் கோல் எடுத்துட்டு செய்றாரு, உள்ள போறாரு. தடி எடுத்துட்டு செய்றாரு, உள்ள போறாரு. கவனிங்க, இவர் போய் அந்த ஆடுகளுக்கு மத்தியிலே நிற்பாராம் பாருங்க. யாரு? இந்த மேய்ப்பன் போய் என்ன செய்வாரா? நிப்பாராம். இந்த மேய்ப்பன் போய் நின்ன உடனேயே சண்டை போடுவதை எல்லா ஆடுகளும் செஞ்சுட்டு நிறுத்திட்டு, முட்டுவதெல்லாம் நிறுத்திட்டு, மோதுவதெல்லாம் நிறுத்திட்டு, எல்லாம் கப்பு சுப்புன்னு அடங்கி போய் மரியாதை போய் படுத்துருமா பாருங்க. இவர் நின்ன உடனேயே ஐயோ இவர் வந்துட்டாரு. யார் வந்துட்டா? மேய்ப்பன் வந்துட்டார்ல. அப்ப ஒண்ணு செய்ய முடியாது சொல்லி பாருங்க, எல்லாம் வாழை மடக்கிக்கிட்டு, இதோட சண்டியத்தனத்தெல்லாம் அடக்கிட்டு, இதோட ரவுடித்தனத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு, நான் பெரியான்றதை காண்பிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு போய் எல்லாம் கப்பு சுப்புன்னு வாய் அடக்கிட்டு போய் என்ன செஞ்சிருமா? படுத்துருமா பாருங்க. மேய்ப்பன் இல்லாத வரைக்கும் நீயா நானா, நீ பெரியாளா நான் பெரியாளா, எத்தனைக்கு வழங்குது? மேய்ப்பன் இல்லாத வரைக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளா, நீயா நானா என்ற போட்டி அங்க இருக்குது. ஆனால் மேய்ப்பன் நின்ற மாத்திரத்திலே எல்லா ஆடுகளும் கப்பு சுப்புன்னு போய் மரியாதையாக அடங்கி என்ன செய்கிறது? படுத்து தூங்கி விடுகிறது. கவனிங்களே, இதை போலத்தான் மனித சமுதாயத்திலும் கூட
மனித சமுதாயத்திலும் கூட, மனித சமுதாயத்தை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனித சமுதாயத்திலும் கூட இப்படித்தான் பாருங்க. மனித சமுதாயத்துக்குள்ளே போட்டிகளும் பொறாமைகளும் இன்றைக்கு இருக்குது. ஒருவரை பிச்சு கொண்டு, ஒருவர் பிடுங்கி கொண்டு, ஒருவர் பிராண்டி கொண்டு, ஒருவர் அச்சுறுத்தி கொண்டு, ஒருவர் பயமுறுத்தி கொண்டு, ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு, ஒருவருக்கொருவர் காயப்படுத்திக் கொண்டு, ஒருவர் கலங்கடித்துக் கொண்டு, நாம் பெரியாளா நீ பெரியாளா என்று பாருங்க போராடி கொண்டு இருக்கிறார்கள். கவனிங்க, இவைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இவைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் ஆடு கிடையாது. நம்மெல்லாம் ஆடுகள் கிடையாது. நாம் யார் என்று சொன்னால் நாமெல்லாம் ஆட்டை விட மேலானவர்கள், ஆட்டை விட உயர்ந்தவர்கள். ஆமென். ஆனால் பாருங்க, சில சமயங்கள்ல ஆட்டு புத்தி தான் இருக்குது சில ஆளுகளுக்கு. சைலண்டா இருக்கிறீங்க. ஆனா சில சமயங்கள்ல ஆட்டு புத்தி தான் செய்யுது சில ஆளுகளுக்கு இருக்குது. பாருங்க, குடும்பமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் பிச்சு கொண்டு பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. என் குடும்பம் பெரிய குடும்பமா, உன் குடும்பம் பெரிய குடும்பமா, என் பிசினஸ் பெரிய பிசினஸா, உன் பிசினஸ் பெரிய பிசினஸா என்று பாருங்க காண்பிப்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு மோதிக்கொண்டு ரெண்டு கூட்டத்திலும் பாருங்க ரத்தத்தை சிந்தி கொண்டு ரத்த கிளறியாக தெரிகிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஏனென்றால் நம்மெல்லாம் ஆடு கிடையாது, நாமெல்லாம் மேலானவர்கள், நாமெல்லாம் உயர்ந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபமாக என்ன செய்யறோம்? நாம் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளை போல என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, மற்றவர்களோடு கூட நமக்கு போட்டி இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, ஆடுகளுக்குள்ள போட்டி இருக்குது. நான் பெரியாளா நீ பெரியாளா, வா மோதி பார்ப்போம், வா மோதி பார்ப்போம், வா ஒத்த கொத்த இறங்கி பார்ப்போம் சொல்லி பாருங்க ரெண்டு மோதி மண்டையில ரத்த வர வரைக்கும் சில சமயம் மோதிக்குமா பாருங்க. அடிச்சு மோதி மண்டை ரெண்டா பிளக்கிற அளவுக்கு சில சமயங்கள்ல அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுமா பாருங்க. அப்ப பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மற்றவர்களோடு கூட பாருங்க போட்டி என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. மற்றவர்களோடு நமக்கு போட்டி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று உனக்கு நான் காமிக்கிறேன் பாரு என்று பாருங்க மற்றவர்களோடு கூட போட்டி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சரி, பிறகு யாரோடுதான் நமக்கு போட்டி இருக்க வேண்டும்? யாரோடு நமக்கு போட்டி இருக்க வேண்டும்? போட்டி நமக்கு நாமே வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டி நமக்கு நாமே வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டி எனக்கு இன்னொரு ஆளுக்கு கிடையாது, எனக்கே போட்டி, எனக்கே போட்டி. அப்படித்தான் செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவருக்கு எனக்கு போட்டி கிடையவே கிடையாது. பாருங்க, ஒரு பிரசங்கியாரு ஒரு நாள் இன்னொரு பிரசங்கியார சந்திக்கும் போது சொன்னாராம். என்ன சொன்னாராம்? இந்தியாவில் வாழ்றதே ரொம்ப கஷ்டங்க, இந்தியாவில் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். இவர் கேட்டாரு, ஏங்க என்னாச்சுங்க, ஏன் ரொம்ப கஷ்டம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொன்னாரா, இந்த இந்தியாவில் இருக்கவங்க யார் தெரியுமா? இந்த நண்டுகள் மாதிரி. இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் நண்டுகள் மாதிரி. ஒரு பெரிய சட்டிக்குள்ள ஒரு 10-15 நண்டை நீங்க போட்டுட்டு அமெரிக்கா கூட போயிட்டு வரலாம். ஏன்னா ஒரு நண்டு கூட வெளியே வராது. ஏன்னா இந்த நண்டு அந்த நண்டை ஏற விடவே விடாது என்னைக்குமே. இது ஏறும்போது இது கால வரைக்கும் கீழே. எத்தனைக்கு விளங்குச்சு? நீங்க லண்டனுக்கு அமெரிக்கா கூட போயிட்டு வரலாம், நண்டு அங்கதான் இருக்கும். நான் ஒரு டெஸ்ட் பண்ணேன் பாருங்க, சின்ன வயசுல இருக்கும்போது இவ்வளவு நண்டை பிடிச்சி ஒரு மண் செடிக்குள்ள போட்டு நைட்ல வச்சுட்டேன். காலையில வந்து பார்த்த மாதிரி எல்லாம் அங்கதான் இருக்குது. காலையில வந்து பார்த்தா அங்கதான் இருக்குது. ஏன்னா இந்த நண்டு அந்த நண்டை என்ன செய்யாது? ஏற விடவே விடாது. இவர் சொன்னாரா, இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் யாரு மாதிரி? இந்த நண்டுகள் மாதிரி. யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. இவர் சொன்னாரா, எப்படியாவது கொஞ்சம் மேல வரல நினைக்கிறீங்க, யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இனிய மேல வரவே மாட்டேங்கிறாங்க, காலை வாரி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க இவர் சொன்னாராம். அதுக்கு பாருங்க இந்த பிரசங்கியார் சொன்னாரா, ஒரு கேட்டாரு, ஏங்க நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எதுக்கு நீங்க மேல வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பாட்டுக்கு கீழே போயிருங்களேன், நீங்க பாட்டுக்கு கீழே போயிருங்க. நீங்க மேல வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க, நீங்க பாட்டுக்கு உங்க ஊழியத்தை செய்யுங்க, நீங்க பாட்டுக்கு என்ன செய்யுங்க? உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பக்கெட்டை கவுத்து விட்டு பக்கெட் மேல உங்களை தூக்கி மேல வச்சிருவாரு.
பக்கெட்டை கவுத்தி விட்டு பக்கெட்டு மேல தூக்கி உங்களை என்ன செஞ்சிருவாரு? இப்ப மத்த நண்டல் எங்க இருக்கும்? உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க. மற்றவர்களோடு கூட போட்டி வைக்காதீங்க. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காமிக்கிறதுக்கு போட்டி வைக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு உங்க ஊழியத்தை செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்து போய்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், பக்கெட்டை கத்தன்னு செஞ்சிருவாரு, கவுத்தி எல்லாரையும் மூடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு? மேல வச்சு நீங்க ராஜா மாதிரி என்ன செய்யப்ப இருக்கலாம். ஆமென். எனவே போட்டி மற்றவர்களோடு கிடையாது, நமக்கும் தான் போட்டி. விளங்கிருச்சா? நமக்கும் தான் போட்டி. எனக்கு தான் போட்டி. என்னை நானே ஜெயிக்கணும். சில சமயங்கள்ல மனது சொல்லுது, உணர்ச்சிகள் சொல்லுது, இப்படி அப்படி உன்னால முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்பதான் ஜெயிக்கணும். என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால முன்னேற முடியும், நான் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் என்று உங்களுக்கு நீங்களே போட்டி வைத்துக் கொண்டு அங்க ஜெயிச்சு என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். அப்ப போட்டி என்பது யாருக்கும்? உங்களுக்குமே தவிர இந்த ஆடுகள் மாதிரி அது இன்னொரு ஆட்டுக்கு கிடையாது. விளங்கிருச்சு? நம்ம ஊர்ல சொல்றாங்க, சித்தப்பா மக்களுக்கும் பெரியப்பா மக்களுக்கும் சண்டையாங்க. சித்தப்பா மக்களுக்கும் பெரியப்பா மக்களுக்கும் சண்டையாங்க. அதை முதல்ல விட்டுட்டு நமக்கு நாம என்ன செய்யணும்? போட்டிய அக்காவுக்கு தங்கச்சிக்கு போட்டியாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? எனக்கும் போட்டி. நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இன்னும் என்கிட்ட எப்படிப்பட்ட தோல்வி எண்ணங்கள் இருக்கிறது, முடியாது என்ற எண்ணங்கள் இருக்கிறது, இது நடக்காது, இது பலிக்காது, இது வாய்க்காது என்ற அப்படிப்பட்ட காரியம் எனக்கு இருக்குதா? அதை நான் தூக்கி எறிஞ்சு அதை நான் ஜெயிச்சு நான் முன்னேறி மேல வந்து காண்பிக்க வேண்டும். அப்ப போட்டி யாருக்கும்? எல்லாரும் சொன்ன போட்டி எனக்கும் தான். போட்டி மற்றவர்களோடு எனக்கு கிடையாது. அப்ப நம்மை நாமே எதிர்த்து என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். நம்மை நாமே எதிர்த்து போராட வேண்டும். அதுதான் போட்டி. எல்லாம் சொல்லுவோம், என்னை நானே எதிர்த்து போராட வேண்டும். இதுதான் உண்மையான போட்டி. ஆமென். அப்ப போட்டி யாரோடு கிடையாது? மற்றவர்களோடு கிடையாது. அண்ணன் தம்பி கூட கிடையாது, மாமே மச்சான் கூட கிடையாது, சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா கூட கிடையாது. எனக்கும் தான் போட்டி. அது மட்டுமல்ல, மற்றவர்களை நாம் பார்க்க கூடாது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாம் பார்க்க கூடாது. மற்றவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று பார்க்க கூடாது. மற்றவர்கள் வீடு கட்டுறாங்களே, மற்றவங்க வண்டி வாங்குறாங்களே, மற்றவங்க கார் வாங்குறாங்களே, அவங்க நகை வாங்குறாங்களே, அவங்க புது பட்டு சேலை வாங்குறாங்களே, அதை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அவங்க போன வாரத்துல 2 ஏக்கர் இடம் வாங்கி இருக்கிறாங்களா, அதை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பாருங்க, அவர்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுது? வயிறு எரியுது. அதனால மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? விளம்பரம் ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பாருங்க, போக போக அப்படியே போறானே, நகை வாங்குறானே, இடம் வாங்குறானே, வண்டி வாங்குறானே, காடு வாங்குறானே அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்களை என்ன செய்யக்கூடாது? நீங்க பார்க்க கூடாது. சம்பாத்தியம் கூடுதே, வருமானம் கூடுதே, எங்க இருந்து வாங்கினானோ, என்ன பண்ணினானோ, அதை நீங்க பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், என்னைக்குமே நீங்க முன்னேற முடியவே முடியாது. இன்னைக்கே உங்களுக்கு நீங்க பத்திரம் வாங்கிட்டவங்க எழுதி கொடுத்துறேன். என்னைக்கு என்ன செய்ய முடியாது? நீங்க நல்ல விளங்குற மாதிரி சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியாது. மற்றவங்களை நீங்க பாத்தீங்க, மற்றவங்க வீடு கட்டுறத பாத்தீங்க, மற்றவங்க வண்டி வாங்குறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே மேல என்ன செய்ய முடியாது? மேல வர முடியவே முடியாது. சரி, அப்ப மற்றவர்களை பார்க்க கூடாது என்று சொன்னால் பிறகு நாம் யாரை பார்க்க வேண்டும்? யாரை பார்க்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவை பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அப்ப வாழ்க்கை என்கிற ஓட்டத்துல யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை நோக்கி பார்க்கணும்? மாமாவும் மச்சானையுமா, சித்தப்பாவும்
பெரிய பாவமையா? யாரை நோக்கி பார்க்கணும்? பக்கத்து வீட்டுக்காரையா இல்ல பின்னாடி வீட்டுக்காரையா? யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பக்கத்துல உங்க கையை பிடிங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க, சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள், நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களை நோக்கி பார்ப்பதை இன்றைக்கு நிறுத்துங்கள், அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஆமென். மற்றவங்களை நோக்கி பார்க்கறத நிறுத்துங்க. மற்றவங்களை நோக்கி பார்த்தா வயிறு எரி என்னமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு தேவையும் கிடையவே கிடையாது. மற்றவங்களை பார்த்தா நம்ம முன்னேற போறதும் கிடையவே கிடையாது. நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மீது நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். கவனிங்களே, கண்களை ஆண்டவர் மீது வைக்கும் போதுதான் போட்டிகள் பொறாமைகள் நம்மை விட்டு வெளியேறுகிறது. போட்டி பொறாமை எப்ப நம்ம விட்டு வெளியேறுது? இயேசு மேல கண்களை வைக்கும் போது நம்ம ஒரு விதத்துல வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்முடைய தகப்பன் தாய் பாட்டை பூட்டை எல்லாம் வேற மாதிரி வளர்ந்து வந்திருக்காங்க. எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க? மற்றவங்களை பார்த்து பார்த்தே என்ன செஞ்சிருக்காங்க? வளர்ந்து வந்திருக்காங்க. இப்ப திடீர்னு மற்றவங்களை பார்க்க நிறுத்திட்டு இயேசு நோக்கி பார்க்கறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது எப்படிங்க மற்றவங்களை நோக்கி பார்க்காம இருக்கிறது? கண் அங்க வேகமா போகுது. கண் அங்க வேகமா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 2-3 குடும்பம் இருக்குது பாருங்க. ஒரு ஆளை விடுறது கிடையாது. ரோட்ல என்ன வாங்கிட்டு போறாங்க? ஒரு சின்ன புரோட்டா கூட வாங்கிட்டு போயிடக்கூடாது. அடுத்த ஒரு ஆளு, அடுத்த ஒரு மனுஷன் மனைவிக்கு ஐயோ நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும் பாருங்க. நாங்க சமயம் கதவை திறந்து வெளியே வரதே கிடையாது. எப்பயாவது சமயம் லேசைடு எட்டி பார்ப்போம், சத்தம் கதை கேட்டுச்சுன்னா வந்து பார்த்தா அங்க பார்த்தா என்னமோ வாட்சிங் நடந்துகிட்டு இருக்கும். அவர் பாரு கஷ்டப்பட்டு தாம் பிள்ளைகளுக்கு ஏதோ புரோட்டா கிடைச்சி சிக்கன் 60 வாங்கிட்டு போவாரு. இங்க பேச்சு நடக்கும் பாருங்க, கீழே போறது பாருங்க பார்சல். உனக்கு எதுக்கு வயிறு எரியுது? அவர் கஷ்டப்படுறாரு, அவர் மனைவிக்கு அவர் பிள்ளைக்கு வாங்கிட்டு போறாரு. உனக்கு எதுக்கு வயிறு எரியுது? பாருங்க. அப்ப பாருங்க, அடுத்தவங்க நோக்கி பார்க்கும்போது வயிறு என்ன செய்யும்? எரியத்தான் செய்யும். நல்லா கவனிங்களே, அப்படிப்பட்ட ஆளை நீங்க நோக்கி பாருங்களேன். வருஷ கணக்கில் பார்த்தா கஞ்சிக்கு வழியா தான் இருப்பாங்க. இங்க நான் செக் பண்ணி பாருங்க, நான் சொல்றது போய் கிடையாது. மற்றவங்களை இப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே அடுத்து என்ன வாங்குறாங்க அப்படியே கண் இருக்கிற போது இங்க இருக்கிறது புடிங்கிட்டு போயிடும். இருக்கிறதா அதான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைக்கு வந்து மற்றவங்களை பார்க்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்க கூடாது, அடுத்த வீட்டுக்காரனை பார்க்க கூடாது. அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க முன்னேறாங்க, அவங்க அப்படி ஒன்னும் பார்க்காதீங்க. நீங்க யார பாருங்க? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் என்ன செய்ய நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா இவர் யார்? இவர் நல்ல மேய்ப்பர், இவர் பராமரிக்கிறவர், இவர் தேவைகளை சந்திக்கிறவர், இவர் போஷிக்கிறவர். இவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா கொளுத்துக்கிட்டே போயிருவீங்க, நீங்க நல்லாகிட்டே போயிருவீங்க. ஆமென். அதனால இவர் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். எனவே பாருங்க, அவர் மீது நம்முடைய கண்களை வைக்கும் போது, ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை வைக்கும் போது நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், அவர் சந்திப்பார். அவர் என் குறைகளை என்ன செய்வார்? நிறைவாக்குவார் என்று பாருங்க. கண்களை அவர் மீது வைக்கும் போது இப்ப என்ன ஆகுது? நிம்மதியா படுத்து தூங்க முடியுது. நிம்மதியா படுத்து அந்த ஆட்டு மேய்ப்பு நடுவில் வந்து நிக்கிறாரு. ஆட்டு மேய்ப்பு நடுவில் வந்து நின்ன மாத்திரத்துல எல்லாம் வாய முடிது கப்புச்சு போய் படுத்துறது. இப்ப பாருங்க, நல்ல மேய்ப்பனாக இயேசுவை நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகுது? மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய கண்கள்லாம் எடுக்கப்பட்டு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் சண்டைகள்லாம் நீங்கி இப்ப அவர் நோக்கி பார்க்கிற வேலையில இவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், இவர் என்னுடைய குறைகளை நிறைவாக்குவார், இவர் தான் என்னுடைய ஆண்டவர், இவர் தான் என்னுடைய ரட்சகர், இவர் தான் என்னுடைய மீட்பர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இவர்தான், இவர் என்னுடைய குறைகளை நிறைவாக்குவார் என்று அவர் மீது கண்களை வைத்து பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற வேலையிலே இப்ப என்ன ஆகுது? நிச்சயமா கர்த்தர் என்னுடைய தேவையை சந்திப்பார், நிம்மதியா படுத்து தூங்க போறேன். இப்ப தூக்கம் செஞ்ச நல்லா எத்தனை விளங்கிருச்சு? ஆமென். எனவே பாருங்க, மேய்ப்பன் வந்து நிற்கிற வேளையிலே பயங்கள் நீங்குகிறது, கலக்கங்கள் நீங்குகிறது, போட்டிகள் நீங்குகிறது, பொறாமைகள் நீங்குகிறது. இதை போலத்தான் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்கிற வேளையிலே, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற வேளையிலே பாருங்க, இவைகள் எல்லாம் பாருங்க மறைந்து விடுகிறது. யார் என்னைய எச்சரிக்கை துப்புனா கூட தூக்கிட்டு போட்டோம் போ, எனக்கு கவலை கிடையவே
கிடையாது. யாரு என்னை ஏசினால என்ன, யார் என்ன வந்தால் என்ன, யார் என்னை திட்டினா என்ன, யார் என்னை ஊரெல்லாம் போய் தூற்றி பேசினா என்ன, எனக்கு கவலை கிடையவே கிடையாது. யார் என்னை கெடுத்து பேசலாம் பரவாயில்லை, நான் இயேசுவை நோக்கி பார்க்க போகிறேன் என்று பாருங்க. நோக்கி பார்க்கிற வேலை இல்ல. யார் வந்தா என்ன, வையாட்டினா போனா நீ என்ன வேணா பேசிட்டு போ, என் உயர்வை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. நான் மேல வந்துகிட்டு தான் இருப்பேன். நீ என்னை பார்த்து பார்த்து போறாம போட நான் மேல என்ன செய்ய போறேன், வரப்போறேன். நீ என்னை கெடுத்து பேச நான் மேல என்ன செய்ய போறேன், வரப்போறேன். ஊரெல்லாம் போய் என்னை தூச்சிக்கிட்டு திரியிற வர நான் என்ன செய்ய போறேன், இன்னும் மேலதான் வரப்போறேன். ஏன்னா நான் உன்னை நோக்கி பார்க்கல, நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை நான் நோக்கி பார்க்கிறபடினாலே என்னுடைய உயர்வை, என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய முன்னேற்றத்தை, என்னுடைய ஐஸ்வர்யத்தை, என்னுடைய செழிப்பை, என்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். தடுத்து நிறுத்த அப்படிதான் நாங்கள வந்துகிட்டு இருக்க இந்த ஊர்ல. யாரையும் பார்க்கற கிடையாது. நீ போறாம போடு, பேசு, இன்னும் நல்லா கெடுத்து பேச சொல்லிட்டு போயிருது. நான் கெடுத்து பேசு, கெடுத்து அன்னைக்கு சபைக்கு சேருவாங்க இல்லையா, சேர கொண்டு இறக்க கூட்டம் கூட்டிட்டாங்க. கூட்டமே கூட்டிருச்சு அவங்க வாசல்ல. சேர் போகுது, உனக்கு அதுக்கு வயிறு எரியுது. சபைக்கு சேரு வாங்கி கொண்டு இறக்குறது அவனுக்கு எப்படி இருக்குது, அவனுக்கு எப்படியோ இருக்குது. நான் சொல்றேன், இன்னும் நிறைய வாங்க போறேன், இன்னும் நிறைய நான் வாங்க போறேன், இன்னும் சீக்கிரம் இடமும் வாங்க போறேன் சபைக்கு. நீ போறாம போட்டு அப்படி இருக்கிற இடத்துல இருக்க போற, என் உயர்வை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எனவே பாருங்க, எப்பொழுது இந்த போட்டிகள், போராமைகள், மற்றவங்களை பார்க்கிற காரியங்கள்லாம் மாறுனா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற வேளையிலே, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற வேளையிலே. சரி, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும்? எப்பொழுது என்று சொன்னால் பாருங்க, தேவனோடு அவருடைய வார்த்தையோடு பழகுகிற வேளையிலே, அவருடைய வார்த்தையிலே நேரத்தை செலவிடுகிற வேளையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நிறைந்து பேசுகிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்தை செய்கிறோம், நாம் உணர்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு ஏற்படுகிற வேளைகளிலே எல்லா பயங்களும் நீங்குகிறது, எல்லா கலக்கங்களும் நம்மை விட்டு என்ன செய்கிறது, நீங்கி விடுகிறது. ஆமென். வாசிப்போம் இன்னொரு வசனம் பழைய ஏற்பாட்டில், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆகையால தான் சொல்றேன் பாருங்க, மற்றவர்கள் நோக்கி பார்க்கிறதை நிறுத்த வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க, முன்னாடி வீட்டுக்காரங்க, சொந்த பந்தங்களை நோக்கி பார்க்கிறத நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கிற வேளையிலே நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிறது, நம்முடைய முகம் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது. எனவே பாருங்க, நம்முடைய கண்கள் ஆண்டவர் மீது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் மற்றவர்கள் மீது இருக்க கூடாது. மற்றவர்கள் மீது இருந்தால் திருப்தி என்ன செய்யாது, உண்டாகாது. போட்டி தான் உண்டாகும், போராமைதான் உண்டாகும். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். எத்தனை விளங்குது? ஆமென். அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கிற வேளையில தான் போட்டிகள், போராமைகள், நீ பெரியாளா நாம் பெரியாளா என்ற காரியங்கள் என்ன செய்கிறது, மாறுகிறது. மற்றவர்கள் நோக்கி பார்க்கிற காரியங்கள் என்ன செய்கிறது, மாறுகிறது. அப்ப இயேசுவை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார்த்தால் நாம் நிம்மதியாக படுத்த செய்ய முடியும், தூங்க முடியும். கர்த்தர் என்ற தேவைகளை சந்திப்பார். நிச்சயமா இந்த குறைவு நிறைவாகும். இந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமா எனக்கு என்ன செய்வார், வெற்றிய தருவாய். இந்த ஆபீஸ் விஷயத்துல, இந்த கலெக்டர் ஆபீஸ் போற விஷயத்துல, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போற விஷயத்துல, இந்த வக்கீல பாக்குற விஷயத்துல,
இந்த திருமண விஷயத்துல, எல்லா விஷயங்களிலேயும் கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார் என்று நிம்மதியாக படுத்து, திருப்தியாக படுத்து என்ன செய்ய முடியும்? நன்றாக படுத்து தூங்க முடியும். சரி, இப்பொழுது மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். மூன்றாவது அடிப்படை தேவை என்ன? ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது அடிப்படை தேவை என்ன? ஆடுகளுக்கு பாருங்க, இந்த பூச்சிகளுடைய தொல்லைகள் இருந்தால் அது நிம்மதியாக படுத்து தூங்காதாம். ஆடுகளுக்கு பூச்சி தொல்லைகள் இருக்கக்கூடாது, கிருமிகளுடைய தொல்லை இருக்க கூடாது. கவனிங்களே, சில பூச்சிகள் என்ன பண்ணுமா, ஆட்டினுடைய தோலுக்குள்ள போய் புகுந்துக்குருவோம் பாருங்க. ஆட்டினுடைய தோலுக்குள்ள புகுந்து கொண்டு, ஆட்டினுடைய அந்த ரோமத்துக்குள்ள போய் புகுந்து கொண்டு பாருங்க, முழுவதும் இந்த ஆட்டை வந்து தூங்க விடவே விடாதான் பாருங்க. உள்ள போய் அப்படியே உள்ள ஊறிக்கிட்டே போறது. பெண்களுக்கெல்லாம் பேன் இருக்கும் பாருங்க, பேன் இருந்தா தூங்க முடியாது இல்லையா? அப்படி சொன்ன விளங்கி இருப்பேன். அது ஊறிக்கிட்டே இருக்கு, நைட்டெல்லாம் ஊறிக்கிட்டே இருக்கும். ஏமா ஸ்கூல்ல படிக்கிறா பாருங்க, ஸ்கூல்ல அங்க எல்கேஜி யூகேஜி படிக்க ஒன்னா போட்டு தூங்க வச்சிருப்பாங்க. எப்படி பேன் அங்க வந்துருச்சு, அதுக்கு வந்து 2வது ஆண்டுக்கு வந்துருச்சு. 2வது ஆண்டு நைட் எழுந்திரிச்சு பார்க்குற, அது போட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி தூங்காம நைட் 2 மணிக்கு போட்டு அப்படி ஒரு நிறுத்திக்கிட்டு இருக்குது. என்னடா பார்த்தா தலை என்னது ஏதோ வந்துருச்சு, பேனு வந்துருச்சு பாருங்க, தூங்க விட மாட்டேங்குது. இந்த ஆடுகளுக்கு தான் பிரச்சனை பாருங்க. சில பூச்சிகள்லாம் அது தோலுக்குள்ள போய் புகுந்துக்கிட்டு, அந்த ரோமத்துக்குள்ள புகுந்துக்கிட்டு அதை தூங்க விட விடாம பாருங்க. நைட்டெல்லாம் அது பாருங்க உடம்பெல்லாம் அப்படி படபட படபடன்னு உதரும், வாழை கிடுக்கிட்டு ஆட்டும், போய் அங்கிட்டு போய் உரசும், இங்கிட்டு போய் உரசும், வேலியை போட்டுதான் வேலி மேல போய் என்ன செய்யும், அப்படி உரசும், தூங்க முடியல. பூச்சிகளுடைய தொல்லை, பூச்சிகளுடைய தொல்லை பாருங்க. இந்த ஆடுகள் அங்கேயும் இங்கேயும் அப்படியே நைட்டெல்லாம் ரவுண்ட் அடிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எந்திரிச்சு சில சமயம் பார்ப்பேன், சில ஆடு அப்படியே ரவுண்ட் அடிச்சு வரும், தூங்காம அப்படியே சுத்தி வரும். மற்ற ஆள் வந்து தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன பிரச்சனை? இந்த பூச்சிகளுடைய பிரச்சனை. சில சமயங்கள் அந்த பூச்சி மூக்குக்குள்ளே போயிருமா பாருங்க, மூக்குள்ள கிருன்னு ஏறிடும். அது பாருங்க தாங்க முடியாம போய் டம்மு டும்னு அடிக்குமா பாருங்க, அந்த பூச்சி கீழே விழுகிற அளவுக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஆடுகளால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. ஆகவே பாருங்க, பூச்சிகள் இருக்கிற வரைக்கும் இவைகள் நன்றாக தூங்காது. இந்த பூச்சிகளுடைய தொல்லைகள் நீங்கினால்தான் இவைகள் நன்றாக தூங்கு, நிம்மதியாக படுத்து தூங்கும். கவனிங்களே, இதை போலத்தான் மனிதர்களுக்கும் சில தொல்லைகள் இருக்கிறது. பூச்சி தொல்லை இருக்குது, கொசு அது இதெல்லாம் இருக்குது, அதுவும் தூங்க விடாது. ஆனால் பாருங்க, மனிதர்களுக்கு சில தொல்லைகள் இருக்கிறது, சில பிரச்சனைகள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது. எனவே பாருங்க, இவைகள் மனதை பாருங்க அப்படியே குடைந்து கொண்டு, மனதை வாட்டிக்கொண்டு பாருங்க தூங்க விடாம என்ன செய்யும், கெடுத்து கொண்டு இருக்கும். சில சமயங்கள்ல சத்தம் போடுவாங்க, ஏன்டா தூங்காம அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற, ஏன் தூங்க முடியலனா ஏதோ ஒண்ணு போட்டு என்ன செய்யுது, அப்படியே பூச்சி கடிச்ச மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளத்துல, அப்படியே கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ள குடஞ்சுக்கிட்டு இருக்குது, ரோமத்துக்குள்ள ஆட்டுக்குள்ள போய் பூச்சி குடஞ்ச மாதிரி தோலுக்குள்ள புகுந்துக்கிட்டு அதை தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இங்க ஏதோ பிரச்சனைகள் உள்ள புகுந்து கொண்டு என்ன செய்யுது, தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன பாருங்க, இந்த தொல்லைகள் நீங்கும் போதுதான், இந்த பிரச்சனைகள் நீங்கும் போதுதான் பாருங்க நிம்மதியாக மனிதனால படுத்து என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். சில சமயம் பாருங்க, பிள்ளைகளை குறித்தான கவலைகள், புருஷனை குறித்தான கவலைகள், மனைவி குறித்தான கவலைகள், எதிர்காலத்து குறித்தான கவலைகள், காலேஜை குறித்து கவலை, படிப்பை குறித்து கவலை, பிசினஸ் குறித்து கவலை, இதெல்லாம் அப்படியே உள்ள ஓடும் போது இது என்ன ஆகுமோ, இது எப்படி போய் முடியுமோ, இந்த பிரச்சனை எப்படி பண்ண போறோமோ, எப்படி சமாளிக்க போறோமோ, இது எப்படி ஃபேஸ் பண்ண போறோமோ சொல்லி யோசிக்கும் போது என்ன ஆகுது, தூக்கமே கெட்டது, தூக்கமே வராம போய்விடுகிறது. அது மட்டும் இல்ல, கவனிங்களே, இந்த பூச்சிகளுடைய தொல்லைகள் நீங்குவதற்காக அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா, அந்த மேய்ப்பன் பாருங்க பலவிதமான மருந்துகளை அவர் தன்னுடைய கைவசமாக வைத்திருப்பாராம் பாருங்க. அந்த மருந்துகளை கொண்டு போய் அந்த ஆட்டுடைய ரோமத்துல போட்டு தேய்ப்பாராம் பாருங்க. அந்த மருந்தை எங்க அப்பாவெல்லாம் தேய்க்கிறத நான் பார்த்துருக்கிறேன். கொண்டடா முதல்ல அப்படின்னு ஏதோ பெருசா கொண்டு வருவாரு, கொண்டு போய் பார்த்தா அந்த ஆட்டு மேல அப்படியே போட்டு அதை போட்டு அப்படியே தேய்தையும் தேய்ப்பாரு. அந்த பூச்சியெல்லாம் செத்து போற அளவுக்கு தேய்ப்பாரு. அந்த பூச்சிகள் எல்லாம் அப்படி மயங்கி கீழே விழுந்துடும். இனிமேல் இந்த ஆட்டை என்ன செய்யக்கூடிய தொல்லை பண்ணக்கூடாது, நீ இந்த ஆடு நிம்மதியா தூங்க வேண்டும் என்பதற்காக பாருங்க போட்டு அப்படி தேய்தேன்னு செய்வோம், அந்த மருந்தை தேய்ப்பார்கள். அது மட்டும் இல்ல, பலவிதமான மருந்து செடிகளை இந்த மேய்ப்பன் அறிந்து வைத்திருப்பாராம். அவருக்கு தெரியும் இது வந்து மருந்து சம்பந்தப்பட்டமான செடி. இந்த செடிக்கு பக்கத்துல கொண்டு போய் இந்த ஆடை மேய விட்டா என்ன ஆகும், இந்த ஆட்டு மேல இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் செஞ்சு போயிடும்,
செத்து போயிரும், மயங்கி விழுந்துரு என்று பாருங்க இந்த ஆட்டு மேய்ப்பன் அருந்து வைத்திருப்பாராம். எனவே பாருங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த ஆடுகள் அழைத்து கொண்டு போவாராம். வா அங்க போய் உனக்கு சாப்பாடு தர்றேன், அங்க போய் உன்ன சரி நானு மேய்க்கிறேன் என்று கொண்டு போய் அங்க என்ன செய்வாரா மேய்க்க வைப்பாராம். பாருங்க அப்படிப்பட்ட வேலைகளில தான் இந்த பூச்சிகள் நீங்கி என்ன ஆகிறது, இந்த ஆடுகள் நிம்மதியாக படுத்து தூங்குகிறது, நன்றாக படுத்து தூங்குகிறது. எனவே பாருங்க மேய்ப்பன் இதற்காகவும் கூட பாடுபடுகிறான். மேய்ப்பன் இதற்காகவும் பாடுபடுகிறான். எதற்காக பாடுபடுகிறான்? இந்த பூச்சிகளுடைய தொல்லைகள் நீங்க ஒன்று செய்யறான், இவன் பாடுபடுகிறான். அப்போ ஒரு காரியம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அது என்ன? எல்லாமே மேய்ப்பனை பொறுத்துதான் இருக்கிறது. மேய்ப்பனை பொறுத்துதான் அந்த ஆடுகள் என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்க ஒரு ஆட்டு மந்தையை பார்த்தால் அந்த ஆடுகள் எப்படி இருக்குது, நல்ல புஷ்டியாக, நல்ல செழிப்பாக, நல்ல கொழுத்து என்ன செய்கிறது இருக்கிறது. இது யாரை பொறுத்து இருக்குது? அந்த மேய்ப்பனை பொறுத்து இருக்கிறது. இன்னொரு ஆட்டு மந்தையை பார்க்கிறோம், அந்த ஆட்டு மந்தையை பார்த்தா அது நொந்து போய், களைத்து போய், இழைச்சு போய், வாடி போய், வதங்கி போய், தொத்தல் மத்தலுமாக சாவ பழகி இருக்குது. இது யாரை பொறுத்து இருக்குது? இதுவும் அந்த மேய்ப்பனை பொறுத்துதான் இருக்கிறது. பாருங்க சில ஆடுகள் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறது. இது யாரை பொறுத்து இருக்குது? இதுவும் அந்த மேய்ப்பனை பொறுத்துதான் இருக்கிறது. ஆனால் நல்ல மேய்ப்பனோ என்ன பண்ணுகிறான்? அதான் நம்ம கவனிக்க வேண்டும். நல்ல மேய்ப்பனோ என்ன பண்ணுகிறான்? நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் அந்த ஆடுகளை கவனிப்பதிலே அவன் நேரத்தை செலவிடுகிறான். நல்ல மேய்ப்பனை நீ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். எதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்? இந்த ஆடுகளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இந்த ஆட்டுகளுடைய மேய்ப்பன் யார்? நல்ல மேய்ப்பன். பாருங்க இந்த நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார்? இந்த ஆடுகளை கவனிப்பதிலே நேரத்தை செலவிடுகிறார். அவைகளை போஷிப்பதிலே, அவைகளை பராமரிப்பதிலே, அவைகளை பாதுகாப்பதிலே, அவைகளை கொழுக்க வைப்பதிலே, அவைகளை புஷ்டியாக்குவதிலே, அவைகளை நன்றாக படுத்து தூங்க வைப்பதிலே கவனம் செலுத்துகிறான். எனவே பாருங்க அந்த ஆடுகள் நன்றாக சாப்பிட்டு அந்த ஆடுகள் பாருங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் தூங்கும் போதுதான் இந்த மேய்ப்பனுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிறது. இந்த மேய்ப்பனுக்கு ஒரு திருப்தியே வருது. ஆடுகள் நன்றாக இருந்தா தான் யாருக்கு நிம்மதியா இருக்குது? மேய்ப்பனுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கிறது. கவனிங்களே, இதை போலத்தான் நம்முடைய நல்வாழ்வும் நம்முடைய பராமரிப்பும் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே இருக்கிறது. நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய மகிழ்ச்சியும் நம்முடைய மேய்ப்பனுடைய கையிலே இருக்கிறது. அந்த ஆடுகள் எப்படி நல்ல மேய்ப்பனிடத்திலே செழித்து ஓங்குகிறதோ அதே போலவே நாமும் நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசுவினிடத்திலே செழித்து என்ன செய்கிறோம்? ஓங்குகிறோம். ஆமென். அது மட்டுமல்ல, கவனிங்களே, பூச்சிகளுடைய தொந்தரவை பற்றி பாருங்க. அந்த மேய்ப்பனுக்கு எப்படி தெரியுமோ அதை போலவே இதை கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிக்கணும். அந்த பூச்சிகளுடைய தொல்லையை பற்றி அந்த ஆட்டினுடைய மேய்ப்பனுக்கு எப்படி தெரியுமோ அதை போலவே பாருங்க நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய வேதனைகளும் நம்முடைய துன்பங்களும் நம்முடைய பாடுகளும் நம்முடைய கவலைகளும் நம்முடைய பாரங்களும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவுக்கு தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என் பிரச்சனை அவருக்கு தெரியாதுங்க, என் பிரச்சனை அவருக்கு இல்ல இல்ல, உங்க பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும். ஒரு ஆட்டுடைய பிரச்சனை என்னவென்று அந்த மேய்ப்பனுக்கு தெரிந்ததை விட நம்முடைய பிரச்சனை என்னவென்று நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசுவுக்கு நன்றாக தெரியும். எப்படி என்று தெரியுமா? எப்படி என்றால் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாக சிலுவைக்கு போய் மனிதனாக பாடுபட்டு மனிதனாக மரித்து மனிதனாக உயிர்த்தெழுந்து மனிதனாக இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். எனவே மனிதனுடைய காரியங்கள் அவருக்கு நன்றாக தெரியும், தெரிந்து வைத்திருக்கிறார். மனிதனுடைய பிரச்சனைகள் அவருக்கு நன்றாக தெரியும். எனவேதான் பாருங்க சத்திய வேதம் சொல்லுகிறது, எல்லா விதத்திலையும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், அவர் வியாகுலப்பட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் என்ன சொல்றாரு? நம்முடைய பிரச்சனையை பார்த்து ஐயோ பாவம், பிரச்சனையில கஷ்டப்படுறானே, இப்படி வேதனையில கஷ்டப்படுறானே, இப்படி பாடுபடுறான்னு சொல்லி
பரிதவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மேய்ப்பர் நமக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஐயோ பாவம் சொல்லுவாங்க பாருங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க, உச்சி கொட்டுவாங்க இல்லையா. அவங்க அதைத்தான் பண்ண முடியுமே தவிர அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த கவலைகளிலிருந்து அவர்கள் என்ன செய்ய முடியாது, மற்றவர்களை விடுதலையாக்க முடியாது. அப்ப நம்முடைய மேய்ப்பர் யாராம்? நம்முடைய மேய்ப்பர் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மாட்டி முழிச்சு கொண்டிருக்கும் போது, பிரச்சனைகளை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஐயோ பாவம் சொல்லி பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர் கிடையவே கிடையாது. நம்முடைய மேய்ப்பர் யாராம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா விதத்திலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, எல்லா விதத்திலையும் என்னை போல சோதிக்கப்பட்டு இருக்கிற மேய்ப்பர் எனக்கு இருக்கிறார். இப்ப வாசிப்போம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 2:18 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்தப்ப என்ன பண்ணப்பட்டாரு? சோதிக்கப்பட்டாரு, பாடுபட்டாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப நீங்க சோதிக்கப்படுகிற வேளையிலே, பிரச்சனையிலே, கஷ்டப்படுகிற வேளையிலே, துன்பத்திலே, வேதனையில கிடக்கிற வேளையிலே அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு உதவி செய்கிறாரு. அந்த கவலையிலிருந்து, அந்த பாரத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை என்ன செய்யறாரு? தூக்கி விடுகிறார். அப்ப பாருங்க, நம்முடைய தேவன், நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து பரிதபிக்கக்கூடியவர் கிடையாது. நம்ம என்ன செய்கிறவர்? அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். எனவே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். ஆமென். நன்றாக தெரியுமா தெரியாதா? தெரியும். பாருங்க, நியாய தீர்ப்பு நாளை குறித்து ஒரு கதை சொல்லுவாங்களாம் பாருங்க. நியாய தீர்ப்பு நாளை குறித்து ஒரு கதை சொல்லுவாங்களாம் பாருங்க. எல்லா ஜனங்களும் ஒரு நாள் கூடுனாங்களாம். அப்பொழுது பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கூடுனாங்களாம். சிங்காசனம் அங்க வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனத்துல உட்கார போறாரு. யார் உட்கார போறா? நியாயம் தீர்க்கிறவர் உட்கார போறாரு. நியாயம் தீர்க்கிறவரு உட்கார போறாரு. நியாயம் தீர்க்கிறவர் உட்காரவதுக்கு முன்பதாக இங்க கூடியிருந்த எல்லா ஜனங்களும் அவங்களா சில காரியங்களை பேசிக்கிட்டாங்களாம் பாருங்க. மற்றவங்க சொன்னாங்களாம். அப்ப ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்த மனிதன், அந்த இனத்தை சேர்ந்தவர், நீக்ரோ, கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தினர்கள் அவங்க அங்க சில காரியங்களை சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? இந்த சிங்காசனத்துல உட்கார போறாரு, இவர் யாரையா என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு, என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு இவருக்கு எப்படி நியாயம் இருக்குது? என்னுடைய கவலை அவருக்கு தெரியுமா? என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியுமா? என்னுடைய வேதனை அவருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன், இந்த வேதனை எல்லாம் இவருக்கு தெரியுமா? இவர் யாரு என்னை நியாயம் தீர்க்கிறது? என்னை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? என்னை எப்படி இவர் நியாயம் தீர்க்க முடியும்? என்னுடைய பிரச்சனை இவருக்கு எப்படி தெரியும் என்று பாருங்க சொல்ல ஆரம்பிச்சானா. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இந்த வெள்ளை இனத்தவர்கள் எல்லாம் கொண்டு துப்பாக்கி முனையில பிடிச்சு கூட்டிட்டு போய் மாடுக்கு பதிலாக எங்களை எல்லாம் உழுவ வச்சு, எங்களை அடிமைப்படுத்தி, எங்களை பல பேர் என்ன செஞ்சாங்க? கொண்டு போட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்த என்ன நான் எப்படி திருடாம இருக்க முடியும்? நான் எப்படி பொய் சொல்லாம இருக்க முடியும்? நான் எப்படி கொலை செய்யாம இருக்க முடியும்? எனவே என்னைய நியாயம் தீர்க்கிறதுக்கு இவருக்கு எப்படி முடியும்? இவர் யாரு? என்னுடைய வேதனை இவருக்கு தெரியுமா? என்னுடைய துன்பம் இவருக்கு தெரியுமா என்று பாருங்க அந்த ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவன் சொன்னானா. நம்ம நாட்டு ஆட்கள் கண்டிப்பா அங்க இருந்திருக்க வேணும். இவங்க சொன்னாங்களா, இவருக்கு என்னையா தெரியும் என் கஷ்டத்தை பத்தி? எங்க நாடு ஏழை நாடு, எங்க நாடு ஏழை நாடு, எங்க நாடு கஞ்சிக்கு வழி இல்லாத நாடு, தரித்திரம் பிடிச்ச நாடு, எங்க நாடு ரொம்ப கஷ்டம், மழையே பெய்யற, வறுமை, அதுல 5-6 பிள்ளைங்க வேற, எப்படி நான் முன்னேற முடியும்? எப்படி நான் வாழ முடியும்? அதனால தான் நான் பொய் சொன்னேன், அதனால தான் நான் திருடுனேன் வேலை பார்த்த கம்பெனியில, அதனால தான் நான் லஞ்சம் வாங்கினேன், அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணி நான் இப்படிலாம் பழச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியாவில் இருந்து சொன்னாங்க. இப்படி பாருங்க, சீனாவில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, இப்படி சில எத்தியோப்பியில இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்களாம். அவங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க? தேவாதி தேவன் என்ன செய்ய போறாரு? உட்காந்தீங்க நியாயம் தீர்க்க
போறாரு. இவர் யார்? இவர் தேவனாக பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து நியாயம் தீர்க்க போறாரா? ஏன் வேதனை அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு நியாயம் தீர்க்கிறவர் வந்து அங்க உட்கார்ந்தா பாருங்க. உட்கார்ந்த உடனே பேசுனவங்க எல்லாம் வாய் இருக்க பொத்திக்கிட்டு கப்புச்சுப்புன்னு ஆயிட்டாங்களாம். ஏன்னா அங்க வந்து உட்கார்ந்தவர் யாருன்னா மனிதனாகி இயேசு. யாரு வந்து உட்கார்ந்தா? மனிதனாக இந்த பூமியில பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த மனிதனாக இயேசு வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? தேவன் வந்து உட்காருவார். அவர் நீங்க நல்ல 4 கேள்வி கேட்போம். இன்னைக்கு நம்மளால சொல்லுவாங்க நறுக்கு 4 கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வந்து யாரு உட்கார்ந்துட்டா? மனிதனாகிய இயேசு. அவர் வந்து உட்கார்ந்தவன் வாயை கப்புச்சு பண்ணி மூடிட்டாங்க. ஏன்னா இவருக்கு தெரியும் என் வேதனை, இவருக்கு தெரியும் என் வேதனை, என் துன்பம், என் கவலை, என் பாடுகள் இவருக்கு தெரியும். இவர் எனக்காக பூமிக்கு வந்தாரு, எனக்காக சிலுவையில மரித்தாரு, தொங்குனாரு, அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டாரு, பாதாளத்துக்கு போனார், அங்கேயே வேதனைப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பது அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்ன செய்யும் தெரியும். ஒருவேளை சபைக்கு வேணா வராம இருக்கலாம், ஆனா வெளியில் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? கொஞ்சமாவதும் தெரியும். இவர் மனிதனாகி இயேசு வந்து உட்கார்ந்த மாத்திரத்துல எல்லாரும் வாய் அடைச்சு போய் நின்றுட்டாங்களாம் பாருங்க. எல்லா நாவும் அடங்கி போச்சான். ஏனென்றால் ஒரு மனுஷன் எத்தனை பாடுகளை பட்டிருக்கிறாரோ அத்தனை பாடுகளையும் இந்த இயேசு செய்திருக்கிறாரு, கல்வாரி சிலுவையிலே பட்டிருக்கிறாரு. இவருக்கு நம்முடைய வேதனை தெரியும், இவருக்கு நம்முடைய கஷ்டம் தெரியும், இவருக்கு நம்முடைய துன்பம் தெரியும், இவருக்கு நம்முடைய தொல்லைகள் தெரியும். இந்த மேய்ப்பர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய மனக்கவலைகள், நம்மை உறுத்துகிற காரியங்கள், நம்மை கலக்கி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் பாருங்க, கூட வெளியே சொல்லாம இருக்கலாம். அந்த காரியம் தாங்க என்னை போட்டு அப்படியே அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது, அப்படியே என்னை கலங்கடிச்சுக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த காரியம் கர்த்தருக்கு நன்றாக தெரியும், கர்த்தருக்கு நன்றாக தெரியும். கெத்சமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக அவர் பாடுபட்டார். பாருங்க, அவர் வியாகுலப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். வியாகுலப்பட்ட அந்த நேரத்துல என்ன ஆகுச்சா? உள்ள இருக்கக்கூடிய ரத்த நரம்புகள் வெடித்து சிதறி ரத்தங்கள் இந்த வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே கொட்டுச்சாம் பாருங்க. அவ்வளவு பிரஷர், அவ்வளவு அழுத்தம், மன அழுத்தம். நம்முடைய மன அழுத்தத்தை இயேசு அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய வேதனைகளை கெத்சமனே தோட்டத்திலே அனுபவித்தார். நம்முடைய வேதனைகள் அவர் மீது வைக்கப்பட்டது. ஆகையால் தான் உள்ள இருக்கக்கூடிய ரத்த நரம்புகள் வெடித்து சிதறி பாருங்க ரத்தங்கள் வேர்வை துவாரங்கள் வழியாக வெளியே என்ன செய்தது? சிந்தினது என்று சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். எனவேதான் பாருங்க, நம்முடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த ஆட்டு மேய்ப்பனுக்கு தெரியும். ஏன் இந்த ஆடு தூங்காம சுத்திக்கிட்டு தெரியுது? ஏன் உரசிக்கிட்டு தெரியுது? ஏன் இப்படி வாழை ஆட்டிக்கிட்டு தெரியுது? ஏன் உடம்பு உதறிக்கிட்டு தெரியுது? பூச்சி தொல்லை. ஓஹோ, பூச்சி தொல்லையா? வா, நான் அதுக்கு மருந்து வச்சிருக்கிறேன், அதுக்கு மருந்து வச்சிருக்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி செடியை வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத என்று சொல்லி பாருங்க. போய் மருந்தை போடுறாரு. அப்படிப்பட்ட செடிகளுக்கு கொண்டு போய் மேய்க்க விடுறாரு. கவனிங்க, இதை போலத்தான் நமக்கு ஏற்ற மருந்தை நம்முடைய தேவன் நமக்கு போட்டு அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அந்த துன்பத்திலிருந்து நம்ம என்ன செய்யறார்? விடுவிக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன மருந்தை போட்டா இந்த பிள்ளை நல்லா செய்யும், ஸ்டெடி ஆகும், என்ன மருந்தை போட்டா இது சுகம் ஆகும், என்ன மருந்தை போட்டா இந்த பிரச்சனை விடுதலை ஆகும் என்று யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்ப பாருங்க, அந்த மேய்ப்பன் அந்த செடி கிட்ட போய் மேய விடுறாரு, மேய விடுறாரு. இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? சபை என்கிற அந்த செடி கிட்ட கொண்டு வந்து உங்களை மேய்க்க விட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் சபைக்கு வரணும், சபைக்கு வரணும். இங்க வந்து சத்தியத்தை கேட்கிற வேலையில அந்த பாரங்கள் அப்படியே உடைஞ்சு ஒன்றுமில்லாமல் போகிறது. அந்த கவலைகள் பாரங்கள் உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நீங்க ஆரம்பிக்கிறது. ஆமென். பாருங்க, அதற்கு ஏற்ற மருந்தை, அதுக்கு ஏற்ற சொல்யூஷனை கர்த்தர் செய்யறார், நமக்கு வைத்திருக்கிறார். மருந்தை போட்டு பாருங்க, நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை நிம்மதியாக படுத்து தூங்க செய்யறாரு. நீ கவலைப்படாம தூங்கு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னோடு கூட இருக்கிற நான் பெரியவர்,
அந்த பொல்லாத மனிதனை விட, அந்த பொல்லாத பிசாசை விட, அந்த செய்வனை விட, அந்த பிள்ளி சுனியத்தை விட, அந்த மந்திரவாதத்தை விட, அந்த எதிரியை விட நான் பெரியவர், நான் உன் கூட இருக்கிற, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. நான் சொல்றேன், இப்ப நிம்மதியா படுத்து தூங்க முடியுது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், பார்த்து கொள்வார். ஆகவேதான் பாருங்க, நம்முடைய பாருங்க, நம்மை கலக்குகிற, நம்மை தூங்க விடாமல் வேதனைப்படுத்துகிற காரியங்களை கர்த்தரிடத்துல போய் சமர்ப்பிக்க வேண்டும். கர்த்தரிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த காரியம் என்னை அச்சுறுத்துகிறது, என்னை தொந்தரவு பண்ணுகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது. கர்த்தாவே, இதற்கு ஏற்ற மருந்தை எனக்கு போடும், இந்த தொல்லைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை தூக்கிவிடும் கர்த்தாவே என்று பாருங்க, இந்த காரியங்களை கொண்டு போய் நாம் சமர்ப்பிக்க வேளையிலே பாருங்க, நல்ல மெய்ப்பனாகிய இயேசு அதற்கு ஏற்ற மருந்தை நமக்கு போட்டு நம்மை அந்த பிரச்சனைகளில் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார், தூக்கி விடுகிறார். அப்பொழுது பாருங்க, நாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நன்றாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறோம். அவைகள் நம்மை விட்டு நீங்கி நாம் நன்றாக படுத்து தூங்க ஆரம்பிக்கிறோம். எனவே பாருங்க, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது மட்டுமல்ல, அவர் நம்மை அமைதியாக படுத்து தூங்கவும் வைக்கிறார். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சுகமான நித்திரை கர்த்தாவின், இது ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், இது ஒருவரே என்னை சுகமாய் தூங்க பண்ணுகிறீர். தூக்கம் நல்ல சுகமா இருக்கணும், தொல்லை என்ன செய்யக்கூடாது, இருக்கவே இருக்கக்கூடாது. தூக்கம் நல்ல இன்பமா இருக்கணும், நல்ல சமாதானமா இருக்கணும், தொல்லை இருக்கவே இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன பண்றாரா? நம்மை நல்ல நிம்மதியாக சமாதானமாக படுத்து தூங்க வைக்கிறார். ஆமென். ரைட். நான்காவது காரியம் என்ன, அதை பார்த்து முடித்து விட்டு அடுத்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தண்ணீர் அண்டையிலே அவர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். இந்த தண்ணீரை பற்றி தான் அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம். ஏன் தண்ணீர் அவசியம்? இந்த ஆடுகளுக்கு எவ்வளவு சதவீதம் தண்ணீர் இருந்தால் அது உயிர் வாழும்? இன்னைக்கு மனுஷனுக்கு எது அவசியம்? இந்த தண்ணீர் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையெல்லாம் அடுத்த வாரத்தில் நான் பார்க்க போகிறோம். இந்த 4வது காரியத்தை பார்த்து முடிப்போம். 4வது அடிப்படை தேவை என்ன? ஆடுகளுக்கு பசி இருந்தால் இது என்ன செய்யாது? தூங்காது. பசி இருந்தா, நான் பார்த்துருக்கேன் பாருங்க, சில ஆடு பாருங்க நைட்ல போய் எந்திரிச்சு கொலையை போய் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, இந்த ஆட்டுக்கு சாப்பிடக்கூடிய இந்த கொலைகள்லாம் வெட்டி கொஞ்சம் தொங்க விட்டுருப்பாரு கொஞ்சம் அப்படியே. சில ஆடு என்ன செய்யும், பசியில எந்திரிச்சு அது போய் நைட் 2 மணிக்கு அப்படியே நல்லா போட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம பசி, தூக்கம் என்ன செய்யல, வரல. நம்ம கூட அப்படித்தான், சசமா என்ன செய்யாது, தூக்கம் வராது. என்ன ஆகும்? பசி. நான் அப்படிதான் பண்ணுவேன் பாருங்க. நான் இப்படி இல்லை, அடிக்கடி இப்படி பண்றது. நைட் 2 மணிக்கு எந்திரிப்பேன், தூக்கம் வரலையா, வீட்டுக்கு கிச்சன்ல போனால் சாப்பாடு இருக்கும், இல்லை சாப்பாட்டையில நானே செஞ்சு சாப்பிட்டுட்டு நானே தூங்கிடுவேன், நல்லா தூங்கிடுவேன். நானே யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருக்கிறத என்னமா இருந்துச்சுன்னா, ஏதாவது இருந்துச்சு நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நானே மறுபடியும் செய்யறது, தூங்கிடுறது. ஏன்னா பசி இந்த தூக்கம் வராது. இன்றைக்கு பாருங்க, சில மக்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா உள்ள ஆத்தும பசி. என்ன பசி? ஆத்தும பசி, ஆவிக்குரிய பசி. அது என்ன உள்ள தீர்க்கப்படலை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், அதை வாசித்து நாம் முடிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மத்தேயு 5:6 வாசிக்கிறேன். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் பசி என்ன செய்கிறார்? ஆற்றுகிறார். அந்த ஆட்டு மேய்ப்பன் எப்படி அந்த ஆடுகளுக்கு தீவனங்களை போட்டு அதனுடைய பசியை ஆற்றி, பசியை நிரப்பி, வயிற்றை நிரப்பி அந்த ஆடை நன்றாக படுத்து தூங்க வைக்கிறானோ, அதே போல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய ஆவிக்குரிய பசியை நீக்கி, நம்முடைய ஆத்துமக்குரிய மனதுக்குரிய பசியை நீக்கி நம்மை நன்றாக படுத்த செய்கிறார், தூங்க வைக்கிறார். 4 காரியங்கள். 1, இந்த ஆடுகளுக்கு பயம் இருக்கக்கூடாது. 2வது சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. 3வது பூச்சிகளோட தொல்லை இருக்கக்கூடாது. 4வது பசி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை போலதான் பாருங்க, நமக்கும் சில பயங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற வேளையிலே அந்த பயங்கள் நீங்குகிறது. மெய்ப்பனாகி இயேசுவை நோக்கி பார்க்கிற வேளையிலே மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய போட்டிகள், போராமைகள், சண்டைகள் நீங்குகிறது இல்லையா? இயேசுவை பாருங்க நோக்கி பார்க்கிற வேளையிலே பாருங்க, அவரை நாம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவர் மீது நம்முடைய கண்களை வைக்கிற வேளையில் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்குகிறார். அதற்கு ஏற்ற மருந்தை போட்டு நம்ம நிம்மதியாக படுத்து தூங்க வைக்கிறார். ஆவிக்குரிய பசியை, ஆத்துமக்குரிய பசியை அவர் நீக்கி நம்மை சமாதானத்தோடு தூங்க வைக்கிறார். ஆமென். எனவே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாரும் ஜெபிப்போம். நாம் எழுந்திருப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்வோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர், சல 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 தண்ணி ஓடுச்சுன்னா அப்படிப்பட்ட இடங்கள்ல ஆடுகள் தண்ணி குடிக்காதான் பாருங்க, பயந்துரும். தண்ணி ஃபோர்ஸ் அவ்வளவுச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இதுக்குள்ள விழுந்து முங்கி அப்படி நம்முடைய உடம்பெல்லாம் நனைஞ்சு போய் வெயிட் ஆகி அப்படி செத்து போயிருமோன்ற பயம். அதனால அப்படிப்பட்ட இடங்கள்ல ஆடுகள் தண்ணி குடிக்காது. எப்படிப்பட்ட ஆடுகளை போய் தண்ணி, எப்படிப்பட்ட இடங்கள்ல தண்ணி குடிக்கும் போய் அப்படி தண்ணி அமைதியா இருக்கணும். அதனால எழுதப்பட்டிருக்கிறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய், எல்லாரும் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, மற்ற மனுஷனை நோக்கி பார்க்கறது இன்னைக்கு நான் நிறுத்துறேன் ஆண்டவரே. மற்ற மனுஷனை நோக்கி பார்த்தா வயிறு எரியத்தான் செய்யுது, மண்டை குழம்புது, இல்லாத வேண்டாத வெறுப்புகள் போராம போட்டியில எழும்புது. மற்ற ஆளை பார்க்கறத நிறுத்துறேன். இன்னைக்கு நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்களோடு எனக்கு போட்டி கிடையாது ஆண்டவரே. மற்றவர்களை எதிர்த்து போட்டி கிடையாது. என்னை எதிர்த்து நான் போட்டி போட போறேன். என்னை எதிர்த்து நான் போட்டி போட போறேன் ஆண்டவரே. எனக்கு நானே போட்டி வைத்துக் கொள்ள போறேன் ஆண்டவரே. எனக்கு நானே போட்டியை நான் வைத்துக் கொள்ள போகிறேன். மற்றவர்களை நோக்கி பார்க்கிறதை இன்றைக்கு நான் நிறுத்துகிறேன். என்னுடைய மனக்கவலைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய பிரச்சனைகள் நல்ல மேய்ப்பராக இயேசுவே உமக்கு தெரியும். ஏனென்றால் நீர் மனிதனாக வந்து, மனிதனாக வாழ்ந்து, மனிதனாக சிலுவைக்கு போய், மனிதனாக பாடுபட்டு, மனிதனாக மரித்து, மனிதனாக பாதாளத்துக்கு போய், மனிதனாக உயிர் தெழுந்து, மனிதனாக இன்றைக்கு கல்வாரி பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறீர் கர்த்தாவே. எனவே என்னுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியும் ஆண்டவரே. இதற்கு ஏற்ற மருந்தை எனக்கு போடும். இதற்கு ஏற்ற மருந்தை எனக்கு போட்டு இந்த கவலையில் இருந்து, இந்த பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் கர்த்தாவே. என்னை அச்சுறுத்துகிற, என்னை வாட்டிக் கொண்டிருக்கிற, என்னை உறுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் என்னை விடுதலையாக்கும் கர்த்தாவே. ஓ தேவனே, இந்த பிரச்சனைகளை உம்முடைய சமூகத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னை தூக்கிவிடும். இந்த வார்த்தை கொண்டு என்னை போசியும் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தேவனே. கர்த்தாவை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, இயேசுவை நோக்கி பார்க்கணும்னு சொன்னீரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வைக்கப்பட்டு போவதில் எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய பசியை, இந்த ஆத்ம பசியை கர்த்தாவே நீர் தீர்க்கிறவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. மற்றவர்களோடு சண்டை போடுற காரியம், மற்றவரோடு போட்டி போடுற காரியத்தை இன்னைக்கு நிறுத்துற ஆண்டவரே. கர்த்தா உம்மை நோக்கி பார்க்கிறேன். நல்ல மெய்ப்பனே, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். நீ அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஓ நீ ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தேவனே. உடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்பும். கவலைகள் பாரங்கள் நீங்கட்டும். என்னை வாட்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நல்ல மெய்ப்பரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேடி வந்த நல்ல மெய்ப்பரே நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுத்த நல்ல மெய்ப்பரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எங்களுக்காக கல்வார் சிலுவையிலே பாடுபட்டு எங்களை மீட்டெடுத்து உம்முடைய மந்தையிலே சேர்த்த உம்முடைய தெய்வீக அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ துதிக்கிற கர்த்தாவே, எங்களை அச்சுறுத்துகிற, எங்களை வாட்டி வளர்ச்சி கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே கர்த்தாவே நிச்சயமாகவே உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை கர்த்தா அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னம் நிரப்பட்டு கர்த்தாவே. எல்லா கவலைகள் பாரங்கள் நீங்கட்டு கர்த்தாவே. நீரே வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கிறீர் ஆண்டவரே. உம்மீது இவர்கள் கண்களை பதிக்கட்டுமே தேவனே. உம்மை நோக்கி பார்க்கிறவராய் மாறட்டும். நீர் இவருடைய தேவைகளை சந்தியும். நீர் இவருடைய குறைவுகளை நிறைவாக்கும் கர்த்தாவே. மற்றவர்களை பார்க்கிற அந்த காரியம் இவர்களை விட்டு நீங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவ்விதமாய் செய்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
இப்போதும் எப்போதும் நம் அனைவருடன் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.